ஈரானுக்குள் அதிரடியாக நுழைந்து 3 முக்கிய அணுசக்தி நிலையங்களை தகர்த்த அமெரிக்க ராணுவம் இதுவரை எங்கும் பயன்படுத்தாத பங்கர் பஸ்டர் குண்டுகளை இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தியுள்ளது. மேலும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய அதிநவீன B-2 போர் விமானங்கள் இந்த தாக்குதலை வெற்றிகரமாக முடித்துள்ளது. உலக நாடுகளை புருவம் உயர்த்த வைத்துள்ள இந்த போர் விமானம் மற்றும் ஆயுதத்தின் சிறப்புகள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டைல் சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்க ராணுவம் ஜூன் 21ஆம் தேதி நள்ளிரவில் ஈரானில் புகுந்து அதிரடியாக தாக்குதல் நடத்தியது. ஆபரேஷன் மிட்நைட் ஹாமர் என்ற பெயரில் ஈரானில் உள்ள ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் உள்ளிட்ட 3 இடங்களில் உள்ள அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கி அழித்தது. மலையை குடைந்து பாறைகளின் இடுக்குகளில் கட்டப்பட்டிருந்த அணுசக்தி மையத்தையும் பூமியை துளைத்து தாக்கியுள்ளது அமெரிக்கா வீசிய பங்கர் பஸ்டர் குண்டுகள். ஈரானுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட B-2 போர் விமானங்கள் மற்றும் GBU-57 என்ற ஆயுதமும் தான் உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அப்படி என்னதான் இந்த போர் விமானத்திலும் ஆயுதத்தில் சிறப்புகள் இருக்கிறது என்று பார்க்கலாம். ஆயுதங்கள் போர் விமானங்களை தயாரிப்பதில் அமெரிக்கா எப்போதும் முன்னணியில் உள்ளது. அந்த வகையில் தற்போது ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்திய B-2 போர் விமானமே உலகின் மிகச்சிறந்த போர் விமானமாக கருதப்படுகிறது. பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த அதிநவீன B-2 போர் விமானங்களை 1980களில் அமெரிக்கா தயாரித்தது. ஆயிரத்து 1989ஆம் ஆண்டில் B-2 போர் விமானம் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டது. 69 அடி நீளம் கொண்ட இந்த போர் விமானத்தின் இறக்கைகள் 172 அடியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இலக்கை நோக்கி பயணிக்கும் போது எதிரி நாடுகளின் ரேடாரில் சிக்காமல் செல்லும் வகையில் இந்த விமானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அணுகுண்டுகள் மற்றும் மிகப்பெரிய வெடிகுண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. அதாவது ஒரு போர் விமானத்தில் 40,000 கிலோ வரையிலான வெடிகுண்டுகளை சுமந்து செல்ல முடியும். இந்த அதிநவீன போர் விமானத்தில் ஒருமுறை எரிபொருளை நிரப்பினால் 11,000 கிலோமீட்டர் தூரம் வரை தரையிறங்காமல் பறக்கும். இது மணிக்கு 1010 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயும் திறன் கொண்டதாகும். 50,000 அடி உயரம் வரை பறக்கக்கூடிய இந்த விமானத்தில் 2 விமானிகள் பயணிக்க முடியும். பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய B-2 போர் விமானத்தில் உணவுப் பொருட்களை வைத்துக் கொள்ள குளிர்சாதன பெட்டி, மைக்ரோ ஓவன், ஒரு விமானி படுக்கும் அளவுக்கு இட வசதி மற்றும் கழிப்பறை வசதியும் உள்ளது. இந்திய மதிப்பில் ஒரு B-2 விமானத்தின் மதிப்பு 18,000 கோடி ரூபாயாகும். அமெரிக்க விமானப்படையிடம் மொத்தமாக 21 B-2 போர் விமானங்கள் உள்ளன. F-16, F-35 உள்ளிட்ட போர் விமானங்களை பிற நாடுகளுக்கு விற்பனை செய்துள்ள அமெரிக்கா B-2 போர் விமானங்களை மட்டும் எந்த நாட்டிற்கும் விற்பனை செய்யவில்லை. அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேலிடம் கூட இந்த B-2 போர் விமானம் கிடையாது. ஈரான் மீதான ஆபரேஷன் மிட்நைட் ஹாமர் தாக்குதலுக்கு அமெரிக்க விமானப்படை மொத்தமாக 125 விமானங்களை பயன்படுத்தியுள்ளது. அதில் 7 B-2 போர் விமானங்கள் தான் இலக்கை சென்று துல்லியமாக தாக்கியுள்ளன. இந்த B-2 விமானங்களுக்கு வழிகாட்டவும், பாதுகாப்பாக அழைத்துச் செல்லவும், நடுவானில் எரிபொருள் நிரப்பவும், எதிரிகளின் கவனத்தை திசை திருப்பவும் மற்ற விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் மிசோரி மாகாணம் வெயிட்மேன் விமானப்படை தளத்தில் இருந்து ஜூன் 21ஆம் தேதி இந்த விமானங்கள் புறப்பட்டன. ஒவ்வொரு B-2 விமானத்திலும் 2 GPU-57 வெடிகுண்டுகள் பொருத்தப்பட்டன. 2 விமானிகள் இணைந்து விமானத்தை இயக்கினர். அமெரிக்காவிலிருந்து ஈரானுக்கு செல்லும் வழியில்
B-2 போர் விமானங்கள் எங்கும் தரையிறங்கவில்லை. சுமார் 37 மணி நேரம் போர் விமானங்கள் தொடர்ச்சியாக பறந்தன. நடுவானிலேயே 7 போர் விமானங்களுக்கும் எரிபொருள் நிரப்பப்பட்டது. ஈரான் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2:10 மணிக்கு அந்த நாட்டின் 3 அணுசக்தி தளங்கள் மீதும் B-2 போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின. பின்னர் 7 விமானங்களும் பத்திரமாக அமெரிக்காவுக்கு திரும்பியுள்ளன. இப்படி அமெரிக்காவின் B-2 போர் விமானம் ஒருபுறம் வாயை பிளக்க வைக்க, அந்த விமானத்திலிருந்து வீசப்பட்ட பங்கர் பஸ்டர் குண்டுகளும் எதிரிகளை குலைநடுங்க செய்துள்ளது. அதாவது அணுசக்தி நிலையங்களை தாக்கி அழிக்க அமெரிக்க ராணுவம் இந்த மாசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தியுள்ளது. இதன் அதிகாரப்பூர்வ பெயர் GBU-57 ஆகும். கைடட் பாம்ப் யூனிட் என்பது அதன் விரிவாக்கம். 57 என்பது அதன் வடிவமைப்பு எண். B-2 போர் விமானத்தால் மட்டுமே இந்த ஆயுதத்தை சுமந்து செல்ல முடியும் என்பதால் அமெரிக்காவால் மட்டுமே இந்த ஆயுதத்தை திறம்பட பயன்படுத்த முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். 6 மீட்டர் நீளம் கொண்ட இந்த ஆயுதம் 60 மீட்டர் வரை நிலத்தில் ஊடுருவி வெடிக்கும் திறனை பெற்றுள்ளது. 13,600 கிலோ எடை கொண்ட இந்த ஆயுதத்தில் 2,404 கிலோ வெடிப்பொருட்கள் நிரப்பி வைக்கப்பட்டுள்ளது. 50,000 அடி உயரத்திலிருந்து வீசப்படும் இந்த ஆயுதம் கீழ்நோக்கி செங்குத்தாக பாயும் போது சேதமடையாமல் இருக்கும் அளவுக்கு அதன் வெளிப்புறம் பலமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆயுதத்தில் என்ஜின் இல்லை என்றாலும் GPS வசதி மூலம் இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் வல்லமை இந்த ஆயுதத்திற்கு இருக்கிறது. இந்த வெடிகுண்டுகள் வால் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள டிலே ஃபியூசிங் என்ற அமைப்பு சரியான ஆழத்தில் சென்று வெடிப்பொருட்கள் வெடிப்பதை உறுதி செய்கிறது. இரண்டு வெடிகுண்டுகள் அடுத்தடுத்து வீசப்படும் போது முதல் குண்டு பூமியை துளைத்து செல்கிறது. இரண்டாவதாக பாயும் குண்டு இலக்கை முற்றிலும் தாக்கி அளிக்கிறது. அணு ஆயுதங்கள் தவிர்த்து GBU-57 ரக வெடிகுண்டுகள்தான் உலகிலேயே மிகவும் பெரிய பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்று கூறப்படுகிறது. பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த வெடிகுண்டு அமெரிக்காவிடம் மட்டுமே உள்ளது. இத்தனை சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசிதான் ஃபோர்டோ அணுசக்தி தளத்தை மண்ணோடு மண்ணாக புதைத்துள்ளது அமெரிக்க ராணுவம். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNUSRB, TET, RRB, SSCL banking.